தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவலர் ஒருவரின் கையை கடித்த தாவேக நிர்வாகி போய் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தனியார் மதுபான பாரை மூட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவலர் ஒருவரின் கையை கடித்த தாவேக நிர்வாகி கடிக்கிறான்டா. மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுங்க. உங்க பேரண்ட்ஸ் முன்னாடி எவனா தீவிரவாதி இருப்பானான்னு பார்த்து பயப்படணும். இப்ப எவனா தாவேக்காரன் கூட இருக்கானான்னு பார்த்து பயப்பட இடத்துக்கு ஆகிட்டான். ஏன்னா என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரமா அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கே, வேடிக்கை பாக்குறாங்களே தவிர எவ்வளவு காப்பாத்துறாங்களா? ஐயா, இது கோரப்பல்லு, பல வருஷமா துரு பிடிச்சு போய் கிடக்கு. பல்லு விலைக்கு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா? பூரா பாய்சன். தள்ளி இருக்கு உங்களுக்கு பயமாவே இருக்கு. இப்ப எதுக்கு ஏமாய கடிச்ச? நான் எதுக்குமா ஓவாயா கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஒன்னும் இல்ல, நம்ம இன்னைக்கு மது ஒழிப்பு போராட்டம் போயிருந்தோம்ல, அங்க ஒரு அறிவிப்புரி அரை போதல வந்து போலீஸ்கார கையை பிடிச்சு கடிச்சு விட்டான். அந்த நாய் கடிச்சதுனால தான் மாதிரி பிரச்சனை. இப்ப போறதான் போற, இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. கடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டா இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவில் போற வாரம் கடிச்சு கொதல போற போடா. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல. காவலர்களுக்கு போராட்டம் போனா காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. என்னடா இது? நம்ம செட்டியார்ட்ட மை செட் போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அத கால கடிச்சு எடுத்து வந்துட்டான். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன உங்க கட்சி தொண்டர் வந்து போலீஸ்கார் கையை கடிச்சிட்டான்னு சொல்றாங்க, உண்மையான அது? ஆமா. அத பத்தி என்ன சொல்றீங்க? அண்ணே புசியண்ணே, குமாருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் அவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் சந்தித்ததே இல்லை. முற்றுகை போராட்டத்தின் போது தாவேக தொண்டர் ஒருவர் தலைமை காவலரை வெறிகொண்டு கையில் கடித்த காட்சிகள்தான் இவை. அம்மா, என்ன கடி கடிச்சிட்டு போயிட்டான். மிந்தியெல்லாம் அடிப்பாங்க, இப்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. கூட்டத்துல ஒருத்தன் வசமா சிக்கனாண்டா. அவன் கையை மட்டும் என் வாயில மாட்டிக்கிச்சு. கடிச்சான் பாரு, கடி நிறமெல்லாம் நொறு நொறு நொறுங்கிருச்சு. அவன் கைய மட்டும் தான்டா பார்க்க முடிஞ்சு, ஆள் யாருன்னு தெரியலடா. கறிக்கு இவங்க வேலை. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. 5-6 வருஷத்துக்கு நீ குப்பரதான். ஆனா உங்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பயம் இல்லையோ, விஜய் அண்ணனுக்கு பயம். என்னடா சொல்ற? தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவலர் ஒருவரின் கையை கடித்த தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாங்க தான் சொல்றோம், அது அணில பார்த்து பத்திரமா நீங்க கையாளணும் சொன்னா அது கையை கடிச்சு வச்சு. இது வந்து ஒரு சோம்பிஸ் கூட்டம். அது என்ன கடிச்சிருச்சு? நான் ஜாம்பி ஆயிட்டேன். அணிலாக மாறினான், அழகாக தாவினான், அங்கங்க உன்னை கடிக்க போறேன். மூல கோளாறு உள்ளவன் லூசு பாயலா ஆத்தி. ஐயோ, மனுஷனுக்கு புது புது யாரெல்லாம் வருது. நான் என்ன பண்ண? ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஒரு பஸ்ல 80 பைத்தியத்தை எடுத்து வந்திருக்காங்க. அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிட்டான். சரி, அதுக்கு நான் ஏன் நடமாட கூடாது? அங்கதானே விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? அவங்க ஊருக்குள்ள யாரை பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களாம். சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது சக்கரை சங்க கடிச்சு முடிக்கிறாங்களாம். தவப்பாகல வந்தா பைத்தியமா? ஆஹா, பக்கத்திலே இருந்திருக்கான் ஐயா. சொன்ன மாதிரியே கடிக்கிறானே சங்க. நல்ல வேளை நான் போகல. அங்க மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில
4-5 அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. இத நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரஸா ஓலா வச்சிருக்கீங்க. ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. ருக்கோ ஜரா சபர் கரோ. அம்மா இறக்கமே இல்லாம மேய் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. தற்குறி தற்குறி. இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க, அடுத்தடுத்தவங்க முன்னேறி போவாங்க. மூஞ்சி மேல இருந்து கையெடு. தொண்டையை கடுப்பாங்க. அப்பாடா நான் கூட பிச்சு பயந்துட்டேங்க. நாங்க படிக்கிறது அம்பேத்கர் பெரியார் அந்த. சரி, அம்பேத்கரோட கொள்கையில ஒரு 2 சொல்லுங்க. அம்பேத்கர் கொள்கையில சரி, பெரியாரோட கொள்கையில 2 சொல்லுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டு. இந்த முறை அம்பேத்கரோட நினைவு நாள் வருது. எல்லாரும் பார்த்தனா வெளியில போயிட்டு சிலை எங்க இருக்கு அங்க போடுறாங்க மாலை. ஆமா. முன்னனோட வீட்டுல போட்டோ கூட போடாம ஏஐ போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. என்னடா புத்தாட்டது? ஏஐல ஜெனரேட் பண்ண போட்டோ. டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கு. டெக்னாலஜி மாறிக்கிடுங்க. என்னங்க அந்த கட்டல இருக்கீங்க? வாயமுறா குரங்கு. ஒரு ஏஐ போட்டோ போட்டு ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு போட்டோ போடுறாருன்னா அப்ப அந்த தலைவரை வந்து அவமானப்படுத்துறாரு. செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. நம்ம போடுங்கடா. ராஜா, நீங்க எப்படி இங்க? யார தேடி வந்தீங்க? என்ன இல்லல்ல. அந்த திருப்பூரங்குன்றத்துல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது உன் கண்ணுக்கு தெரியல. சங்கிங்க வந்து அவ்வளவு பண்ணிட்டு இருக்கானுங்க. அது உன் கண்ணுக்கு தெரியல. இங்க உனக்கு கரையான தட்டம் மட்டும் கரெக்டா இருக்கு. திருப்பூரங்குன்றம் விஜயன் சொல்லும் போது இனிச்சிச்சு. இப்ப கசக்குதாடா தற்புரி. அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பால இல்லையா? அயோத்தியில இந்தியா தானே இருக்கு. ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இல்ல அயோத்தி மாதிரி வரதுல வந்து தப்பதில்லை. அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானால் எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏன் லட்சியம். நல்ல கேள்வி கேட்டீங்க. பதில சொல்றா. இப்போ திருமங்கலத்துல தீபம் ஏத்தணும். சாரி, திருப்பரங்குன்றத்துல ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. மெட்ரோ திட்டம் வரும்போது நான் கேட்கிறேன், தூத்துக்குடியில 350 கோடி ரூபாய்க்கு விமான நிலையம் கட்டியிருக்காங்க. மதுரையில மிகப்பெரிய விமானம், சர்வதேச விமான நிலையம் மதுரையில இருக்கு. சிங்கப்பூருக்கு பிளைட் இருக்கு. ஏயா காணமே காணமே எங்கயா? ஆமா, இங்கதான் இருந்தது. காணோம். பெருசு இரு, பதட்டப்படாத. நம்ம வர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடி பாருங்க. பாரு, எங்க குலதெய்வத்து கோயில காணோம். அதை தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன தெனாவட்டு இருந்தா எங்க குலதெய்வத்து மேல ஏறி உட்காந்துருப்ப. எது இது குலதெய்வமா? ஆமா. டேய், இது மயில் கல்றா. இத பார்த்தாடா கல்லுங்கிற. இது குலதெய்வமா? இது குலதெய்வமாடா? அட அறிவு கிட்டவனே, நல்லா பாடுறா. இந்த பக்கத்தை பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. குத்தால 2 கிலோமீட்டர் போட்டுருக்கடா. டேய், எவனோ சீசனுக்கு வந்தவன் துண்டை கட்டிட்டு போயிருக்கான்டா. அவன் ஆய் போயிட்டு வர்றதுக்குள்ள குலதெய்வம் சொல்றீங்களா? நல்லா இருப்பீங்களாடா நீங்க? இது மட்டும் இல்லடா, இந்தியன் நேஷனல் ஹைவேஸ்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்க குலதெய்வத்தை தாண்டா வச்சிருக்குது கவர்மெண்ட். 200 பெரியார் இல்ல, 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அம்மா புரட்சி தலைவியே, இங்க போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி எப்படிலாம் ஆட்டைய போட்டேன் தெரியுமாமா? எத்தனை பேர் முதுகுல குத்தின தெரியுமாமா? உங்க உயிர் தோழி சசிகலா முதுகுல குத்தி, டிடிவி தினகரன் முதுகுல குத்தி, ஓபிஎஸ் துரத்தி விட்டு, அப்புறம் செங்கோட்டனையும் துரத்தி விட்டு, இப்ப இந்த கட்சியை முழுசா நான் எடுத்துக்கிட்டோமா? ஆனாலும் தாயே, இந்த கட்சியை என்னால முழுசா அனுபவிக்க முடியல. இன்னமும் அமித்ஜிக்கு அடிமையா தான் இந்த கட்சியை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குமா எனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தாமா கட்சியை பாஜகவுக்கு வித்துட்டு ஒட்டுமொத்தமா செட்டில் ஆயிட்டு போயிட்டே இருப்பேன். என் புரட்சி தலைவி தாயே, இந்த கட்சியை மொத்தமா நான் பாஜக அடகு வைக்க நீதான் தாயே துணை இருக்கணும். மதுரை திருப்பரங்குன்றத்துல அங்க மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்திருக்கிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. எல்முருகன் ப்ரோ, நாடாளுமன்றத்துல பேசுவீங்களா? நீங்க நாடாளுமன்றத்துல பேசி இப்பதான் முதல் தடவை பாக்கணும். நீங்க என்னைக்காச்சு மதுரையோட முன்னேற்றத்துக்காகவோ இல்ல வந்து தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்காகவோ எதுக்காகவாவது பாராளுமன்றத்துல பேசிருக்கீங்களா? ஆனா இப்ப மதுரையில ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கும் போது மட்டும் உங்களோட குரல் வந்து பாராளுமன்றத்துல ஒழிக்குது இல்ல. மதுரையில யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. நீங்களா எந்த இருந்தாலும் சங்கி கூட்டத்தை கூப்பிட்டு வந்து அந்த பிரச்சனை பண்ண முயற்சி பண்றீங்க. சும்மா வாய்க்கு வந்து அதை பேசக்கூடாது முருகன் ப்ரோ. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. ஸ்டார்ட் பண்ணு.
மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.